Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 3. இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மவுஸ் பத்தின ஒரு சிம்பிளான விஷயங்கள். மவுஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கற விஷயங்களை மட்டும் பார்ப்போம். ஓகே. இதுக்கு பேர் தான் மவுஸ்ன்றது தெரியும் இல்லைங்களா? ரைட். A mouse is an input device. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் input devicesல எது வரும்? மவுஸ் அப்படின்றது. ரைட். சோ இந்த மவுஸோட வேலை என்ன அப்படினா the mouse is used to move the pointer around the screen. Screen அப்படினா நீங்க பார்க்குற இந்த ஸ்கிரீன் தான். ஓகேவா? இந்த ஸ்கிரீன்ல இந்த மவுஸ் பாயிண்டரை நீங்க நகர்த்தணும் அப்படினா உங்களுக்கு தேவைப்படக்கூடியது என்னது? இந்த மவுஸ். இங்க பாருங்க, இது பார்த்தீனா தெரியும் உங்களுக்கு. சின்னதா ஒரு லைட் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சென்சார்னு சொல்லுவாங்க. சோ இது நீங்க நகர்த்தும்போது என்ன ஆகும்? நீங்க மவுஸ் நகர்த்துறீங்களோ இல்லையோ மவுஸ்க்கு கீழ இருக்கிற ஆப்ஜெக்ட் நகர்த்தினா கூட என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அது நகர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படினா கர்சர் அப்படினு சொல்றோம். ஓகே. ஒரு பேசிக்கா மவுஸ்ல என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா இது வந்து ஸ்க்ரோல் வீல்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜை அப்லயோ டவுன்லயோ நீங்க நகர்த்தணும் அப்படினா அதுக்கு தேவைப்படக்கூடியது. அதே சமயங்கள்ல சென்டர் கிளிக் பண்றதுக்கும் சேம் இதே பட்டன் தான் யூஸ் ஆகும். இது லெஃப்ட் பட்டன், இதை கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் கிளிக்னு சொல்லுவோம். இது ரைட் பட்டன், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளாஸ்டிக் கேசிங், இது யூஎஸ்பி கனெக்டர், யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், லேப்டாப்லயோ இல்லை டெஸ்க்டாப்லயோ கனெக்ட் பண்ணிட்டு இந்த மவுஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணா லெஃப்ட் கிளிக், இது ரைட் பட்டன் கிளிக் பண்ணா ரைட் கிளிக். இது பேரு ஸ்க்ரோல் வீல். ஸ்க்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் சென்டர் கிளிக் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மவுஸை எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான். இந்த கட்டை விரலும் இந்த மோதிர விரலும் கிரிப்காக பிடிச்சிக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் எப்பவுமே லெஃப்ட் கிளிக்காக யூஸ் பண்ணணும், ரைட் கிளிக்கை நடு விரலை தான் நீங்க கிளிக் பண்ணணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் வீல் கிடையாது. சப்போஸ் ஸ்க்ரோல் வீல் இருந்தாலுமே கூட ஆள்காட்டி விரல்ல தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? முதல்ல மவுஸை எப்படி கிரிப்பா பிடிக்கணும், லெஃப்ட் கிளிக் எப்படி பண்றோம், ரைட் கிளிக் பண்றோம்ன்றது கத்துக்குங்க. ஏன்னா ஆரம்பத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு விரலை வச்சுக்கிட்டு லெஃப்ட் கிளிக்கும் பண்ணுவாங்க, ரைட் கிளிக்கும் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எதுல கிளிக் பண்ணணும்? ஆள்காட்டி விரல்ல. ரைட் கிளிக் எப்பவுமே நடு விரல்ல தான் பண்ணணும். ஓகே. இப்போ என்னென்ன மாதிரியான கிளிக்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம். மவுஸ் அப்படின்றது ஒரு இன்புட் டிவைஸ், இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி டைப் ஆஃப் கிளிக்னு பார்த்தோம்னா லெஃப்ட் கிளிக் ஒன்று, ரைட் கிளிக் ஒன்று, சென்டர் கிளிக்கு, அப்புறம் ஸ்க்ரோல் பட்டன் மூலமா ஸ்க்ரோல் பண்ற ஆப்ஷனை செய்ய முடியும். ஓகே. இப்போ பாருங்க, மவுஸ் கிளிக் பண்றதுக்கு பிராக்டிஸ் எப்படி அப்படின்னா லெஃப்ட் கிளிக் சிங்கிள் கிளிக்காகவும் பண்ணும், டபுள் கிளிக்காகவும் பண்ணும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இல்லை ஒரு ஃபோல்டர் இருக்கு அப்படின்னா அதை நீங்க சிங்கிள் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கும், டபுள் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கும். அப்போ சிங்கிள் கிளிக் பண்றது ஓரளவுக்கு பல பேருக்கு ஈஸியா இருக்கும், டபுள் கிளிக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெயிண்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் கிளிக்ல சிங்கிள் கிளிக்கு, டபுள் கிளிக் பண்றது நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி மவுஸை ஸ்மூத்தா மூவ் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஸ்க்ரோல் பட்டன் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த லெசன்ல உங்களுக்கு பெயிண்ட்டை பத்தின கான்செப்டை சொல்லுவோம். ஏன் பெயிண்ட் அப்படின்னா பெயிண்ட்ன்றது சின்ன பசங்களுக்காக சொல்லி கொடுக்கறது தான். அது மட்டும் இல்லாம மவுஸை நான் இப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் நாங்க என்ன பண்ணுவோம், பெயிண்ட் ஒரு 3 days கிளாஸ் பெயிண்ட்ல ஒரு 4-5 டிராயிங் வரைய சொன்னாலே அவங்களுக்கே தெரியாம அந்த மவுஸ் நல்லா பழக்கமாயிடும், அழகா அவங்களால மூவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த கசரை எங்கேயோ ஒரு லொகேஷன்ல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அவங்களால ஆரம்பத்துல முடியாது. அப்படியே வளைஞ்சு 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 போவாங்க, இப்படி 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 இப்படி. ஒன்ஸ் அந்த ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷார்ப்பா என்ன பண்ண முடியும், அந்த மவுஸ் கசர் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதே மாதிரி டபுள் கிளிக்கும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரைட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பெயிண்ட்னா என்ன, எப்படி ஓப்பன் பண்றோம், அதுக்குள்ள டிராயிங்ஸ் எப்படி வரையறன்ற கான்செப்டை ஒவ்வொன்றா பார்க்கலாம். பெயிண்ட்ன்றது பெயிண்ட்டுக்காக மட்டும் கிடையாது, முக்கியமா இந்த மவுஸ் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகணும் அப்படின்றதால தான். அதனால கொடுக்குற ஒவ்வொரு டிராயிங்கையும் கிளியரா நீங்க பார்த்து டிராயிங் வரைஞ்சாலே இந்த மவுஸ் உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆயிடும். அது முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கான்செப்டுக்கு போகலாம். தேங்க்யூ.